இப்போ நான் வந்து இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எந்த விதத்தில் வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதான் முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து ஆரம்ப கட்டத்தில், அதாவது 1970 அந்த மாதிரி டைமில் வந்து என்ன, இப்போ ஒரு சில பேஷண்ட் வந்து இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியில் வந்து பாதித்து எங்ககிட்ட வர்றப்போ, அப்போ வந்து அந்த இடிடிஏ அப்படிங்கிற வந்து டைரக்ட் புஷ், அதாவது வந்து ஒரு 20 ml 30 ml அக்கார்டிங் டு அவங்களோட சிவியரிட்டி ஆஃப் த டிசீஸை பொறுத்து டைரெக்டாக அந்த இடிடிஏ எடுத்து ஐவியாக கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ன ஆகுன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸின்ஸு, அதாவது மெட்டல்ஸு, இதை வந்து போய் அதுக்கு வந்து பைண்ட் பண்ணி கிட்னி வழியாக எடுத்துகிட்டு வரும், அல்லது பர்ஸ்பிரேஷன் சொல்ல, ஐ மீன் வேர்வைகள் மூலிமா வந்து, அல்லது ஸ்டூல் இந்த மாதிரி மலம் மூலிமா வெளியேற்றும் நடைமுறையில் இருந்துட்டு இருந்த ட்ரீட்மெண்ட்டு. அப்போது இந்த ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியோட ஒரு சிலருக்கு வந்து கொரோனரி ஆர்டரிலையும், அதாவது ஹார்ட் அட்டாக்கும் இருந்திருக்கு. அப்போ அவங்க போய் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டியும் கிளியர் ஆச்சு. அட் த சேம் டைம் வந்து அவங்க ஒரு 10 சிட்டிங் இந்த இடிடிஏ கீலேஷன் எடுக்கிறப்போ அவங்க வந்து செஸ்ட் பெயின், அதாவது நெஞ்சு வலி, மூச்சு திணறல், இதுவும் இந்த பிரச்சனைகள் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதில் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டிக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸ் ஒரு சிலர் வந்து எப்படி இந்த கீலேஷனுக்கு, ஆக்சுவலி ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டிக்கு தான் அந்த பேஷண்ட் வந்தாங்க, ஆனால் இப்போ வந்து ஹார்ட்டில் இருக்கிற ப்ராப்ளமும் அவங்களுக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரொம்ப நேரம் நெஞ்சு வலி இல்லைன்னு சொல்கிறாங்க, இந்த ரொம்ப நேரம் நெஞ்சு வலியால் பாதிக்கப்பட்டு மாத்திரைகள்லாம் வந்து இப்போ தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, அதிக தூரம் நடக்க முடியுது, மூச்சு திணறல் இல்லை அப்படின்னு அவங்க அந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறத வச்சு தான் ஓகே, இது சம்திங் வந்து இந்த இடிடிஏ கீலேஷன் வந்து ஹார்ட்டுக்கும் இது வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச்சாக ஆரம்பித்தாங்க. அதாவது 1970 அந்த மாதிரி டைமில். அப்போ 1980 இது வந்து யூஎஸ்லலாம் வந்து ரொம்ப பிரபலமாச்சு. டாக்டர் எல்மர் டி கிராண்டன் அப்படின்னு ஒரு டாக்டர், சயின்டிஸ்ட்டு, இதை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி இது வந்து ஒரு பெரிய லெவலில் இதை எடுத்துகிட்டு போனார். அப்போது அதிலிருந்து வந்து ஒரு இது வந்து அங்கங்கே பல்வேறு நாடுகளில் வந்து இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, லைக் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு இது வந்து ஒரு முழு நிவாரணம் கிடைக்கும், நிறைய பேர் வந்து பைபாஸு அல்லது ஸ்டென்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆல்டர்னேட்டிவாக இது வந்து இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் வந்து 1980 இது வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரையல் டு அசஸ் கீலேஷன் தெரப்பி அப்படின்னு ஒரு ட்ரையலே வந்து யூஎஸில் வந்து இது நடந்துச்சு. அது வந்து செமி கவர்மெண்ட்டாக, அதாவது வந்து 50% கவர்மெண்ட்டும் 50% ப்ரைவேட் ஏஜென்சியோட வச்சு இதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் நடந்துச்சு. அதில் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்தது. அப்படிங்கிறதுனால 2012 அந்த டைமில் வந்து இது வந்து கார்டியாலஜி ஃபார்ம்லேயே வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணி கிளாஸ் 2 ஆன்ஜினாஸ்க்கு எல்லாமே வந்து இது கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு.